நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான சாங்குக்கு எப்படி உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோ மாதிரியே இந்த வீடியோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த எஃபெக்டை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ கண்டிப்பாக போகிறேன். நானாக சும்மா ஏதோ ஒரு வீடியோ போடுறதுக்கு நீங்கள் கேட்குற வீடியோவை போட்டால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் கேட்குறேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரே ஒரு ப்ரீசெட் தான் கொடுத்துருக்கேன். அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நான் கொடுத்துருக்க அந்த ஒரு ப்ரீசெட் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் எல்லா வழியிலையும் கொடுக்குற மாதிரி எப்பயும் போல் கரெக்டாக சாங்கு, அதுக்கடுத்து இந்த மாதிரி அந்த ஒரு பீட் மார்க்குக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸை வச்சு எந்த பீட் மார்க்குமே மிஸ் ஆகாமல் வரிசையாக நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். எல்லா பீட் மார்க்கான எஃபெக்ட்டுமே இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ்லேயே கொடுத்துட்டு இதில் நீங்கள் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் அந்த இமேஜஸை இந்த எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த எஃபெக்டை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இதை மட்டும் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை மேக் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்தால் கரெக்டாக அந்த சாங்கோட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்னோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு மேலே இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நீங்கள் அதை மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடுச்சா. இதே மாதிரி அடுத்து ரெண்டாக இருக்குது. ஸோ அந்த ரெண்டாக இருக்க பேக்ரவுண்டையும் டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆக போது. ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போது இந்த இடத்துலையும் ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். இப்போ ரெண்டு இதில் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ரெண்டு இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் நமக்கு பல்ஜாகல எதுவுமே பண்ணலை. இப்போ அடுத்தெல்லாம் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மூணாவது இருக்க டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இதுவும் வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இந்த இதில் நீங்கள் இமேஜை செலக்ட் பண்ணும்போது, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டில் நீங்கள் இமேஜை செலக்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கடுத்து மீதம் ஃபுல்லாக நீங்கள் அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸை வரிசையாக அந்த சாங்கை ப்ளே பண்ணி கேட்டு அதில் நீங்கள் எஃபெக்ட் அந்த இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணால் தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானு, ஸோ இந்த அளவுக்கு ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ இது உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும், ஃபுல் ஸ்க்ரீனில் வேண்டாம், இந்த சைடில் சுற்றி புள்ளி மாதிரி தெரியுதா, அந்த புள்ளியை பிடிச்சி இழுத்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரி பெருசாகிடும். ஸோ உங்களுக்கு உங்களோட இமேஜ் தெரிகிற அளவுக்கு பெருசு பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வரிசையாக மூவ் பண்ணி மீத இருக்க ஃபுல்லாமே இதே மாதிரி எஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ் வச்சு கொடுக்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இதுக்கு முன்னாடி போட்டேன் பார்த்தீங்களா, சேக் எஃபெக்ட் தனியாக, அந்த பீட் மார்க் தனியாக, ஸோ அந்த மாதிரி ரெண்டு ப்ரீசெட்டாக கொடுத்து எந்தெந்த இடத்துல எப்படி பேஸ்ட் பண்ணுறது நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இந்த மாதிரி கொடுக்குறது ஈஸியாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ நான் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே கிடைக்கும். நிறைய பேர் வீடியோவை ஃபுல்லாகவும் பார்க்கவே மாட்டேறீங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்குறது ஈஸியாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வரை நான் உங்களுக்கு லைவாகவே அந்த கலர் வெறும் அந்த பேக்ரவுண்டில் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணி ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை மேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆலாம் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.